ஹாய் ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? நான் இன்றைக்கி மார்னிங்கே லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா முடிச்சிட்டேன். சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் வச்சுட்டேன். லன்ச்சுக்கு வந்து தயிர் சாதமும் காளான் கிரேவியும் வச்சுட்டேன். ரொம்ப ஈஸி தான், ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமேல் வெங்காயம், தக்காளி ரெண்டும் போட்டு வதக்கணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறமேல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுட்டு காளானையும் போட்டு அதுலேயே தண்ணி வரும், அதனால தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்ல. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டோன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறமேல் கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து தக்காளி சட்னிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டு வதக்கிட்டு வரமிளகா போட்டுக்கணும். நான் இன்றைக்கி துருவின தேங்காவே இருந்ததுனால அதையே போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டுட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புளி வச்சா தான் எங்களுக்கு கொஞ்சம் வாய்க்கு பிடிச்ச மாதிரி இருந்தோடனே கொஞ்சம் புளி வச்சா பழகியாச்சு. அவ்வளோதான். இது ஆற வச்சிட வேண்டியதான். சைடில் இது எனக்கு வந்து வீக்லி 2 டைம்ஸ் எங்கள் அத்தை எனக்கு மாவு வாங்கி கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த மாவு. இட்லிக்கு தோசைக்கு வீட்டு முன்னாடியே வரும். அதை எப்படி பழகிட்டேன். சட்னியும் தாளித்து ஊற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு. தயிர், நல்ல கெட்டியான தயிர், டேஸ்ட்டான தயிர். அவ்வளோதான். அழகாக இஞ்சி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது மட்டும்தான் தேவையான பொருள் இதுக்கு. கிட்டத்தட்ட மெயின் அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அஸ் யூஷுவல் வந்து பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது நல்லா அந்த பச்சை மிளகா கொஞ்சம் இதானவுடனே இஞ்சியும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு தயிருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலக்கிட்டு முடிஞ்சது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை ஊற்றணும், இல்லைன்னா திரியாக வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறமேல் வடித்த சாப்பாடை சுட்ட சாப்பாடை போட்டு இறக்கி கிண்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தம்.